அனைவருக்கும் வணக்கம். ஜெய் பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய் பாலா ஜெய் பாலா ஜெய் பாலா. ஏகதந்தாய விக்னமே வக்கரதந்தாய திமிகே தன்னோ தந்தி பிரஜோதயாது. நாராயணா வித்மி வாசுதேவாய திமிகே தன்னோ விஷ்ணு பிரஜோதயாது. விஷ்ணு பகவானுடைய நாராயணனுடைய அனுகிரகத்தால் திருவோண விரதம், ஷியாமலா நவராத்திரி பார்ப்போம். விசுவாச ஆண்டும் தை மாதம் 5ஆம் தேதி 19/1/2026 திங்கட்கிழமை காலையில திருவோண விரதம் இன்று. அதாவது காலையில பகல் 12 மணி வரை உத்திராட நட்சத்திரம், அதன் பின்பு திருவோணம். ஆகவே இந்த காலத்துல திருவோண விரதம் காலையில மத்தியானம் வரைக்கும், அதாவது 12 மணி வரைக்கும் உத்திராட நட்சத்திரம், அதன் பின்பு திருவோணம்னால மத்தியானத்துக்கு மேல பெருமாளை போய் சேவிப்பது சிறந்ததாக அமையும். எப்பவுமே ஒரு திருவோண விரதம்னா மத்தியானத்துக்குள்ள வரும்போது அதுவே விரத காலம். நீ நட்சத்திரம் இல்லையே, திருவோணம் இல்லையே நினைக்க கூடாது. திருவோண காலமே பெருமாளை விஷ்ணு சகசநாமம், அஷ்டோத்திரம் போன்றவற்றை சொல்லி விஷ்ணுவுடைய பாடல்களை அனைத்தும் பாடி, ஆயார் பாடி சொல்லக்கூடிய பாடல்கள்லாம் பாடி, ஆண்டாளுடைய பாசுரங்கள்லாம் பாடி அந்த விஷ்ணுவை போய் தரிசனம் செய்யணும்னா அனைத்து விதமான நன்மை நடக்கும். அந்த திருவோண விரதத்துல நம்ம வீட்டிலே எப்படி கொண்டாடலாம் அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பாக விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லுங்க. ஒரு புரோகிதரை வச்சு செய்யலாம், அல்லது உங்களுக்கே தெரிஞ்சா செய்யலாம். நல்ல அழகான ஒரு படம், அல்லது உங்க வீட்டுல இருந்த விக்கிரகம், அது கரெக்டா விக்கிரகம் வந்து அவர் அபிஷேக ஆராதனை செய்து வைத்துக்கொண்டு அன்னம் படையலிட்டு இளநீ, நீர்மோர், பானகம், நீராஞ்சனம், அதாவது தேங்காயில தீபம் ஏற்றி வழிபாடு, மாவிளக்கு போட்டு பூஜை செய்து வரும்போது உங்களை அனைத்து விதமான கிரகதோஷ நிவர்த்தி ஆகும். ஆயுள் ஆரோக்கியம் கொடுக்கும். முதல்ல அந்த மாதிரி செய்யும்போது ஆயுள் விருத்தி அடையும். அந்த பெருமாளுக்கு திருவோணத்தோறும் நீங்க அந்த மாவிளக்கு, நீராஞ்சனம், நெய் தீபம், நெய் ஏற்றி, அதாவது தேங்காயில நெய் ஊற்றி அது சாமிக்கு நீராஞ்சனமா வச்சு, பானகம், நீர்மோர், அதாவது மோர் வச்சு, இளநீ போன்றவற்றை படைத்து அது வழிபாடு செய்து வரும்போது உங்களால தெரிஞ்சா ஒரு அஷ்டோத்தரமாவது சொல்லுங்க. அல்லது உங்களை அதுவுமே தெரியலையா, ஓம் நமோ நாராயணங்கிற மந்திரம் 108 முறை சொல்லுங்க. ஓம் விஷ்ணுவே நமக அப்படின்னு சொன்னாலே போதும். ஓம் நமோ நாராயணாய நமோ நமக அப்படிங்கிற மந்திரம் 108 முறை சொன்னாலே போதுமானது. நீங்க நிறைய சுலோகம் படிக்கணும்ங்கிறது அவசியமும் கிடையாது. நல்ல மனதார வேண்டி படையல் போட்டுட்டு துளசியால ஒவ்வொரு மந்திரம் சொல்லும் போது, துளசி ஓம் நமோ நாராயணாய நமகங்கிறது ஒரு துளசி சமர்ப்பணம் பண்ணி, அதே மாதிரி 108 முறை அந்த துளசி சமர்ப்பணம் பண்ணி, அல்லது 1008 முறை அந்த நாமம் சொல்லி சமர்ப்பணம், அந்த பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணி, ஒரு படமாக இருந்தாலும் போதும், விக்கிரகமா இருந்தாலும் சரி, அது சொல்லி அதை அப்புறம் தூப தீபம் நெய்வேத்தியம் செய்து நீங்க தம்பதிகளாக இருந்து விழுந்து நமஸ்காரம், சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்காரம் செய்து வரும்போது பெருமாளுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமா கிடைத்து நோய் நொடி வராது, ஆயுள் விருத்தியாகும், கண்டங்கள் இருந்து நம்ம தப்பிக்கலாம். திருவோண விரதத்துல என்ன கிரக தோஷம் இருந்தாலும் விலகும். குறிப்பாக சனி தோஷம் விலகும். ஆகவே பெருமாளை அவ்வளவு தூரம் பூஜை செய்தால் லட்சுமிகரம் உண்டாகும். அதுவும் திருவோணம்ங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம். அதுல உங்களுக்கு அந்த லட்சுமியுடைய தன்மை, உங்களுக்கு வீட்டுல செல்வம், செல்வாக்கு, ஐஸ்வர்யம் அனைத்தும் பெருக்கக்கூடிய தன்மை காலப்போக்குல கொடுக்கும். தவறாமல் செய்து வரும்போது உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகள் உண்டாகும். இந்த காலத்துல ஷியாமலா நவராத்திரி, தை மாசம் வரக்கூடிய நவராத்திரிக்கு ஷியாமலா நவராத்திரியும் வரும். ஆகவே இந்த தினம் தை மாதம் 5ஆம் தேதி, 19ஆம் தேதி ஆரம்பித்து 27ஆம் தேதி வரை, 27/1/2026 வரை ஷியாமலா நவராத்திரி. ஆகவே நம்மளுக்கு நவராத்திரி அப்படின்னாலும் புரட்டாசி மாசமே நம்மளுக்கு கொண்டாடப்படுகிறது. ஆகவே நிறைய நவராத்திரிகள் உண்டு. ஆகவே அடுத்து வரக்கூடியது பங்குனி மாசம் கூட ஒரு நவராத்திரி வரும். ஆகவே நிறைய நவராத்திரிகள் உண்டு. இப்ப ஷியாமலா நவராத்திரி, ஆடி மாசம் வரக்கூடியது அஷாட நவராத்திரி, அது மாதிரி சாரதா நவராத்திரி தான் நம்ம இப்போ கொண்டாடிட்டு வரோம், அதாவது புரட்டாசி மாசத்துல. ஆகவே இந்த ஷியாமலா நவராத்திரிங்கிறது அந்த யாருக்கு, நம்மளுக்கு அந்த சரஸ்வதி தேவி முழுமையாக அவதார நோக்கத்தாய் முழுமையாக ஷியாமலாவாக பாவித்து, அது ஷியாமல தண்டம்னு காளிதாசரையே ஏற்றி இருக்கிறார். ஆகவே அந்த ஷியாமலாங்கிறது அந்த அம்பாளை நல்ல பீஜாச்சாரம் சொல்லி பூஜை செஞ்சுட்டு வரும்போது
அந்த நவராத்திரி காலம் நீங்க கொலு வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அம்மன் படமே போதுமானது. எந்த அம்மன் இருந்தாலும் பரவாயில்ல. சரஸ்வதி தேவி இருந்தால் இன்னும் சிறப்பு. தனிப்பட்ட முறையில் ஒரு சரஸ்வதி படம் இருந்தால் அந்த சரஸ்வதி தேவியை வைத்து ஆகவனம் பண்ணி ஒரு கலசம் ஸ்தாபனம் பண்ணி அதுக்குண்டான பூஜை தூப தீபம் நெய்வேத்தியம் எல்லாம் செய்து இந்த சரஸ்வதியுடைய மந்திரம் நீங்க ஏதேனும் ஒண்ணு சொல்லிட்டு வந்தாலே உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். அணையா விளக்கு மட்டும் ஏற்றி வைங்க. இந்த காலத்துல அணையா விளக்கு ஏற்றி வச்சு வரும்போது உங்களுக்கு அனைத்து விதமான நன்மை உண்டாகும். 24 மணி நேரம் எரியிற மாதிரி ஒரு பெரிய மடக்குல நல்ல எண்ணெய் அல்லது நெய் ஊற்றி எரிந்தால் நல்ல தீபம் பிரகாசமா எரியும். மற்ற எண்ணெய் 5 எண்ணெய் கூட்டி எண்ணெய் கலப்படம் எண்ணெய் அதெல்லாம் வைக்காமல் இருக்க வேண்டும். இந்த காலத்துல ஆமக்குன்னு சொல்லக்கூடிய விளக்கெண்ணெய் அதை வச்சு கூட நீங்க தீபம் ஏற்றலாம். அது நிதானமா எரியும். ஆகவே அணையா விளக்கு ஏற்றி வச்சு 24 மணி நேரம் இந்த 9 நாள் தொடர்ச்சியாக இந்த விளக்கு எரியிற மாதிரி வைத்து நீங்க அந்த பூஜை செஞ்சுட்டு வரும்போது இந்த சியாமளா நவராத்திரி அப்படிங்கும்போது சரஸ்வதி தேவியுடைய அனுகிரகம் கிடைக்கும் போது வாக்குவன்மை உண்டாகும், சபை மரியாதை கிடைக்கும், நம்ம சென்ற இடம் சிறப்பு அடையலாம், நம்ம மதிப்பு மரியாதை கூடும். பிறரால் நம்ம வஞ்சிக்கப்பட்டிருந்தாலும் இந்த பூஜை செஞ்சுட்டே வரும்போது நம்மளுக்கு அருகாமையில் சென்று அவங்க தைரியமாக அவங்ககிட்ட நம்ம பேசக்கூடிய தைரியத்தை நம்ம அந்த சரஸ்வதி தேவி கொடுப்பார். வாணியுடைய அனுகிரகம் இருந்தால்தான் சென்ற இடமெல்லாம் சிறப்புன்றது உங்களுக்கே தெரியும். பணம் கூட இந்த இடத்துல தெரிச்சில்லை. கல்வி செல்வம் இருந்தால் சென்ற இடம் சிறப்புன்னு எதுக்கு சொல்றோம்? நீ எப்பவுமே நீங்க ஜெயிக்கக்கூடிய தன்மை உண்டாக்கக்கூடியது ஒன்னே ஒண்ணு, கல்வி செல்வம் மட்டுமே இருந்தால் போதும் சொல்லுவோம். நீ என்ன வறுமையில நீ இருந்தாலும் ஒரு நேரம் அது உங்களுக்கு கை கொடும். அப்ப இந்த மாதிரி சியாமளா நவராத்திரி நிறைய வேதம் படித்தவர்களா இருந்தாலும் சரி, நிறைய புத்தகம் படித்தவர்களா இருந்தாலும் சரி, நிறைய தர்ம சாஸ்திரம் படித்தவர்களா இருந்தாலும் சரி, நம்ம முன்னேற்றம் வரல அப்படின்னு வரும்போது இந்த பண்டிதர் கூட சொல்லலாம். வீணை வித்வான்கள், பிடால் வசிக்கிறவங்க, மிருதங்க வாசிக்கிறவங்க, அதெல்லாம் இந்த சியாமளா நவராத்திரி அவங்க முழுமையாக பயன்படுத்தி கொண்டு இந்த கச்சேரியில போறவங்க பாட்டு பாடுறவங்க எல்லாம் அவங்க முன்னேற்றம் வரல அப்படின்னா அந்த வாக்குவன்மை சகல விதமான சக்தி வேணும். அதாவது வசீகரத்தன்மை நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த சியாமளா நவராத்திரி மனதார பிரார்த்தனை செய்து பூஜை செஞ்சுட்டு வரும்போது அனைத்து விதமான நன்மை நடக்கும். இந்த சியாமளா நவராத்திரி பத்தி உங்களுக்கு தெரியலன்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல கேளுங்க. உங்களுக்கு அனைத்து விதமான பதில் உங்களுக்கு கொடுக்குறோம். எப்படி பூஜை செய்யணும், என்ன மாதிரி பூஜை செஞ்சா நீங்க ஒரு சபை அறிய நீங்க ஒரு பாட்டு பாடுறதா இருந்தாலும் சரி, ஒரு எழுத்தாளராக இருந்தாலும் சரி, அனைத்து துறையிலும் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய தன்மை உண்டாகும். நம்ம நிறைய கவிதை, கட்டுரை, சினிமாக்கு கதை எழுதுறோம், நிறைய புத்தகம் வெளியிடுறோம், ஆனா முன்னேற்றம் வரல அப்படின்னு வரும்போது நல்ல நம்ம கிரகந்தெல்லாம் எழுதுறோம். ஒரு பாஷ்யம் பாஷ்யம்னா ஒரு கதைக்கு ஒரு துணை கதை எழுதி அதுக்கு விளக்கம் கொடுத்து பாஷ்யம் எழுதக்கூடியவர் கூட முன்னேற்றம் அடையணும்னா அந்த சியாமளா நவராத்திரி பின்பற்றும் போது அனைத்து வகையான வாக்குவன்மை சக்தி கொடுக்கும். அதனாலதான் சியாமளா நவராத்திரி கொஞ்ச நாள்ல யாரும் செய்யறதில்லை. சில இடத்துல வடநாட்டுல எல்லாம் கொண்டாடிட்டு வர்றாங்க. ஆனா இருந்தாலும் சாரதா நவராத்திரி தான் அந்த புரட்டாசி மாசம் அனைத்துமே பிரதானமாக இப்ப உலகமே கொண்டாடிட்டு வருது, இந்தியா முழுவதும். ஆகவே இந்த நிறைய நவராத்திரி, ஆஷாட நவராத்திரி, சாரதா நவராத்திரி, சியாமளா நவராத்திரி போன்றவற்றை நம்ம கண்டிப்பாக பின்பற்றி வரணும். எந்த விதமான ஐயப்பாடு வேண்டியதில்லை. இந்த காலத்துல திருவோண விரதம் இன்று, சியாமளா நவராத்திரி இன்றைய தினம் ஆரம்பம். ஆகவே மனதார வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் பாலா, ஜெய் பாலா, ஜெய் பாலா.